கர்த்தருடைய வார்த்தை கொண்டு என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அதனால் எவ்வளோ தூரம் போய் வீணாக வரக்கூடாது இல்லையா? நமக்கு தேவை ஆத்தும அறுவடை. ஆமென், அல்லேலூயா. வைராக்கியமாக ஜபத்தில் நடத்தினார் சகோதரர். உமக்காக பரிசுத்தமா எத்தனை வருஷம் மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறான் என்பது முக்கியமல்ல. அவன் குறுகிய ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட போய் சேரணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன ரொம்ப கவர்ந்தது அவர் ஜபத்தில். அதான் நான் ரொம்ப வருஷமாக ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அந்த பாயிண்ட்டை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இயேசுவோடு வாழாமல் 120 வருஷம் வாழ்ந்துட்டு நரகத்துக்கு போகிறத விட இயேசுவுக்காக ஒரு 4 வருஷம், ஒரு 10 வருஷம், ஏன் ஒரு 4 நாள், எத்தனையோ பேர் பக்தர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு 3 மாதம் கூட வாழலை. முழங்கால் போட்டு ஜபம் பண்ணியே அப்படியே போயிட்டாங்க. ஸ்காட்லாந்தில் ஒரு வாலிபர் அந்த பனி படர்ந்த அந்த தேசத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜபம் பண்ணியே அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிட்டார். உடல் நலம் சரியில்லைப்பா, இந்த மாதிரி முட்டி போட்டு பனியில் போய் ஜபம் பண்ணாதன்னா கூட அவர் கேட்கல. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும். அதற்கு பிறகு ஒரு மாபெரும் எழுப்புதல். ஆண்டவர் அவர் ஜபத்தை கேட்டு அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தாரு பாருங்க. எழுப்புதல் வெடித்து சிதறியது. சினிமா தியேட்டர்லாம் சர்ச்சா மாறியது. சாராய் கடை, கல்லு கடையெல்லாம் அந்த காலத்தில் மூடப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காருக்கு வேலையே கிடையாது. அப்படி ஒரு எழுப்புதல் வந்தது. ஒரே ஒரு தேவ மனிதனுடைய முழங்கால் யுத்தம், முழங்கால் ஜபம். வசதியாக உக்காந்துடக்கூடாது. நான் சொல்லுவேன், ஜபம் என்றாலே முதல்ல நெடு முட்டி போடு. அதுக்கப்புறம் வலிக்குதா அடுத்த ஸ்டெப்புக்கு போ. வலிச்சா நீங்களே முதல்ல யோசனை பண்ணி நெடு முட்டி போட்டா வலிக்குமோ என்னமோ அப்படின்னு உக்காண்டா அப்புறம் அடுத்த 15 நிமிஷம் கழிச்சு படுத்தம் தான் இருக்கணும். நீங்க முதல்ல நெடு முட்டி போடு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வலிக்கிற மாதிரி உனக்கு தெரிதா அடுத்த ஸ்டெப்புக்கு போ. இல்லை சேர்ல உக்காரு, இல்லை நில்லு. படுத்துடக்கூடாது. உன் வாழ்க்கையே படுத்துரும். நல்லா ஜபம் பண்ணிட்டு நைட்டில் தூங்குறோமே, அப்போ படுக்கிற ஜபம் அது வேற. என் படுக்கையிலே உண்மை நினைக்கிறேன், அது என்னது? தூங்குறதுக்கு முன்னாடி பகல்லையே படுத்துட்டா ராத்திரியில் சாக வேண்டித்தான். ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாராம், அருமையான திருச்சபை மக்களே, உங்ககிட்ட நின்று பேசி எனக்கு காலு முட்டி எல்லாம் வலிக்குது. இனிமேல் நான் சேர்ல உட்கார்ந்து கொண்டு பேச போகிறேன். அந்த ஐயர் சொன்னாராம், சபையார் எல்லாரும் ஏகபாகமா நீங்கள் நின்று பேசின பிரசங்கத்தை நாங்கள் உட்கார்ந்து கேட்டு எங்களுக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது. இனிமேல் நாங்கள் படுத்து கொண்டே பிரசங்கத்தை கேட்க போகிறோம். போதகர் உட்கார்ந்தால் சபை படுக்கும், போதகர் படுத்தால் சபை தூங்கும், போதகர் தூங்கினால் சபை சாகும். அவ்வளோதான். அப்படிலாம் இருக்குது. இப்போ எங்கே போனாலும் என் செய்திக்கு முன்னாடி ஒரு குட்டி செய்தி ஒன்று கொடுப்பேன். இதுதான் அந்த குட்டி செய்தி, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது திடீர்னு வர்றது, ப்ரிப்பேர் இல்லாத நம்ம கொடுக்க வந்த செய்தி. 48 வருஷமாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். என் வாயில் எவ்வளோ செய்தி இருக்கும், வாயில் மட்டும் எவ்வளோ இருக்கும், சிந்தனையில் எவ்வளோ இருக்கும், இருதயத்தில் எவ்வளோ இருக்கும், உடம்பு ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும். அதிலிருந்து ஜபம் பண்ணி எங்கள் ஒரு வருஷமும் ஒரு டைரி, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, புதுசாக தயாரிக்கவே தேவையில்லை. புதுசாக தயாரித்து நூதன உபதேசத்துக்கு போயிட்டாங்க நிறைய பேர். துருபதேசம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் வியாதியே வராதான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் பண நெருக்கடியே வராதான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் எந்த பிரச்சனை போராட்டம் வராதான். அப்படி இயேசு சொல்லியிருக்கிறாரா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உண்டு, ஆனால் ஜெயித்தேன். அந்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்போஸ்தலர் 14:22 பவுல் எழுதுகிறார், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொல்லிட்டு போறார். நான் திருப்பி இங்க வருவனோ வரமாட்டனோ, அநேக கட்டுகள் காவல்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் ஆவியானவர் என்னை போகும்படி ஏவுகிறார். அப்படி சொல்லிட்டு போனார். மறுபடியும் திரும்பி அவர் வரல. இதுல சிறைச்சாதம் பண்ணிட்டாங்க ரோம்ல. அவருக்கு தெரியும் நம்ம அங்க போனா வரமாட்டோம்னு தெரியும். அவர் தன் மரணத்தை முன்கூட்டி அறிந்திருந்தார். இயேசுவின் சீடர்கள் யாருமே வயதாகி செத்ததா இல்லை, ஒரே ஒருத்தர் தான்.
யோவான் சுவிசேஷகர் பத்மு தீவில் வயதான பிறகு மரித்ததாக கருதுகிறார்கள். ஒரு சில சரித்திரம் சொல்லுது வயசாக ஒண்ணுதான், ஆனால் இயற்கை மரணம் இல்லை, அவரும் ரத்த சாட்சியாக தான் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். அதனால ரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு அது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வந்தால் நாம் பயந்து கொண்டு ஓடவே கூடாது. அதை விட வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? இயேசு மறுதளித்து விட்டு வாழ்ந்து பிரயோஜனம் என்ன? நடமாடும் பிணம், நரகம். இயேசுவை அறிக்கையிட்டு ரத்த சாட்சியா மரித்தால் நீண்ட ஆயுசு, பரலோகம். ஆமென், அல்லேலூயா. இதையும் ஒரு குட்டி செய்தியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டுக்காரு நல்லவர், என்னை எப்படியாவது பாட்டுக்கிட்டு பாட விடுவாருன்னு என்னை நம்பி வந்துட்டாங்க. என் மனைவி அவங்க பைபிள் காலேஜ் படிச்சவங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் நல்லா நிழலுக்கு கூட பைபிள் காலேஜ் பக்கம் போனதில்லை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில், கர்த்தருடைய கிருபையினால் பாருங்க, சொல்கிற உண்மை, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஊழியர்கள் ஐக்கியத்தில் பேசியிருக்கிறேன். அனுபவமா கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. அதனால அனுபவங்கள். அதற்கு பிறகு பாருங்க, இந்தியாவில், வட இந்தியாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில் பைபிள் காலேஜில் டீச்சிங் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு போய் பயன்படுத்துகிறார். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அதனால பைபிள் காலேஜ் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவை. உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருந்தால் குறிப்பிட்ட ஸ்டேஜில் பைபிள் காலேஜ் அனுப்பி படிக்க வைங்க. அதை படிச்சுட்டு அப்படியே அவங்க ஊழிய சாயிட்டோம். எங்கள் காலமெல்லாம் அது ஒரு காலகட்டம். ஆமாம், அது வேற லெவல். தத்துருவமா, மகனே உன் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னுடைய ஊழியத்திற்கு வருவாயா? வருகிறேன் ஆண்டவரே. குறுக்கு கேள்வியெல்லாம் கிடையாது, அப்படிதான் விட்டேன். இன்னொரு முறை, மகனே என் பேச்சு கீழ்ப்படிந்து துபாய்க்கு போகாமல் தங்கிவிட்டாய், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொன்று சொல்ல போகிறேன், செய்வாயா? தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிற வேலையையும் விட்டு விட்டு முழுவதுமாக என்னுடைய ஊழியத்திற்கு வருவாயா? வருகிறேன். இப்போ இருக்கிற பசங்க வெளிநாட்டு வேலைக்கு தான் போவானான்ட்ட, இதை கூட எதுக்கு வேணான்ற கேட்டுருவாங்க. அந்த காலத்தில் ஆபரகாம கூப்பிட்டப்போ அங்கே வசதி இருக்குதா, தண்ணி வசதி இருக்குதா, ஒட்டகம் கழுது எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு அங்கே பயிர் வயது கேட்கல, கண்மூடித்தனமாக போனார். அதுபோல தான் நாங்கள்லாம் வந்தோம். நாங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற ஊழியத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்களுக்கு பைபிள் காலேஜ், பைபிளே தான் காலேஜ், பைபிளே தான் காலேஜ். காலேஜில் படிக்கிறப்போ என் சொக்கா ஒன்று விற்று பைபிள் வாங்கினேன். இருக்கிற 3 சொக்காவில் ஒன்றே ஒன்று தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே ஒரு பையன் என் கிளாஸ்மேட்டுக்கு கண்ணு, எப்போ பாரு, டேய் பவுல் அந்த சர்ட்டை கொடுத்துட்றா, நான் பைசா தரேன்னுவான். அதுதான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வருவேன். மீதி 2 இப்படி பார்த்தா ராணிப்பேட்டையே தேரும். அது ரஃப்பு. ஒரு நாள் வந்தது, அந்த நல்ல சட்டை துவைச்சி ஸ்பெஷல் அயன் பண்ணி அவனுக்கு 10 ரூபாய்க்கு விற்றேன். அந்த காலத்தில் பைபிள் 10 ரூபா. பிஒய்எம், இப்போ பிஒய்எம், அப்போ எஃப்ஜிஒய்எம்ஏ விருதம்பட்டு ஸ்டான்லி அண்ணங்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்து புதுசாக ஒரு பைபிள் வாங்கினேன். படிக்க 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 என் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது. அல்லேலூயா. அப்போ தான் உன்னை என்னத்தை இதுக்கு மேலே உலகத்துக்காக நம்ம வாழணும், ஏசப்பாவே துதிச்சுன்னு அவருக்காகவே ஊழியம் செய்யலாமேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி வந்தவன் தான். மாதிரியை கட் பண்ணுங்க, பைத்தியக்காரன்னு தான் அப்படிதான் சொல்லிட்டாங்க சொந்தக்காரர். இப்போ நான் பேசுறது என் பிரசங்கத்தில் குறைச்சிக்கிறேன், பயப்படாதுங்க. பிரசங்கத்தில் சாட்சி, உனக்கு என்னடா ஆச்சு, நெட்டு என்னமோ லூஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் செய்கிற வேலையை தான் விட்டுட்டேன்னா துபாய்க்கு போய் செய்யலான்னு எல்லாம் வாங்கி ஊரெல்லாம் சொல்லிட்டேன். எப்படா அப்புறமா நிறுத்திட்டேன். உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்க கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்டால் பயந்துன்னு விட்டுட்டு வேலைக்கு போயிடுவான்னு நினச்சாங்க அவங்க. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பயந்துட்டாங்க. என்னது, நான் தான் ஒன்றும் பயப்படலையே, அதனால் அவங்க பயந்துட்டாங்க. உன்னை நம்பி உனக்கு யாரா பின்னாடி சோறு போடுவாங்கன்னாங்களே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதியா, இப்படியெல்லாம் எது கேட்டாலும் சொல்லிடுறான். அடுத்த டீம் குரூப் நம்பர் 2, நைனா இங்கே வா 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 உக்கார். சின்ன வயசு துடுக்குத்தனம், இப்போ ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு பெண் பார்ப்பதற்கு பெண் வீட்டுக்கு போவாய். மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார், வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பைபிள் எடுத்துன்னு ஊரா சுற்றுகிறார். உன்னை நம்பி உனக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்க கேட்டாங்கயா.
அவங்க கேள்வி கேட்ட அந்த காலகட்டம் கல்யாணத்தை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது, அதை பற்றி எண்ணமே கிடையாது. பைத்தியம், கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஒருத்தன் சிகரெட் பிடிச்சுன்னு போயின்னுக்கிறான், நண்பா நரகத்தை நோக்கி ஓடுகிறாயே, கட்டி பிடிச்சி அழுதேன், சிகரெட்டை போட்டு ஓட்டான். இந்த சாட்சியை ஓரேப் சர்ச்சில் சொன்ன வேலூர்ல. அதை கேட்டு ஒரு பிரதர் மறுநாள் காலையில் டீ கடையில் சிகரெட் பிடிச்சி நின்றுக்கிறான். என்னுடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ணி, நண்பா நரகத்தை நோக்கி ஓடுகிறாயே, கட்டி பிடிச்சி அழுது அவன் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்றான். எந்த ஃபெயிலியர், அவரது பாஸ். கனவு கண்டது நான், நிறைவேற்றினது அங்க. அவர் போன் பண்ணி சொல்றாரு எனக்கு, பிரதர் உங்க காரியத்தை நான் கடைபிடிச்சேன், ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு வருது. இப்போ என்னையா பண்ணீங்க? சிகரெட் பிடிக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரியே போய் சொல்லிட்டேன். இப்படி ஒரு ஆத்ம பாரம். சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு நரகத்துல போய் ஜனங்க உணர அந்த சீனெல்லாம் திடீர்னு வரும், அப்படியே விட்டுருவேன். சாப்பாட்டை அப்படியே விட்டுருவேன், தேம்பி. அப்ப யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி அழுவேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆத்ம பாரத்தோட தான் செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னையும் நம்பி நான் 3 நேரம் ஊழியக்காரன்னு தெரிஞ்சு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு ஐயா அவர் மகளை எனக்கு கொடுத்தார். அது யார் தெரியுமா? அவர் தான் எங்கள் மாமனார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரொம்ப பல டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பெண் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பெண்ணு வர்றான் அன்னைக்கு, அதாவது என் கல்யாணத்தை அன்னைக்கு. அவனுக்கு என்ன இருக்குது, என்ன வேலை செய்கிறான், என்ன சம்பளம் வாங்குறான், எதை பார்த்து பொண்ணை கொடுக்குற, நிறுத்தியா கலாட்டாவெல்லாம் நடந்திருக்குது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. எதுக்கு எனக்கு இது எப்போ தெரியுமா? என் மனைவியை மலேசியா சிங்கப்பூர் கூட்டிக்கிட்டு போய் ஊழியமெல்லாம் முடிச்சுட்டு வந்தனே, அப்போ எங்கள் மாமனார் வராரு. எப்பா பொண்ணை உங்ககிட்ட கொடுக்குறப்ப கூட டென்ஷன் பண்ணானுங்க நிறைய பேர். இப்போ எனக்கு சந்தோஷம், என் பொண்ணை மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அது போதும் எப்பா எனக்குன்னாரு. ஏன் அவன் டென்ஷன் பண்ணவனு கேட்டேன். எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எதுக்கு அதை விட்டுறியாப்பா போட்டோம் அப்படின்னா. இப்போ நான் எத்தனை முறை போய், இப்போ கூட 2 பேரும் போக போகிறோம். எங்கள் மகள் ஆர்டர் போட்டுட்டாங்க. என்னுடைய மகள் மருத்துவத்தில் அவங்க பிசியோதெரபிஸ்ட்டு. அம்மா அப்பாவை இனி தனியாக அனுப்பாதீங்க, எங்கே போனாலும் நீ கூட போங்க சொல்லிட்டாங்க. அதனால் அதிலேருந்து எங்கே போனாலும் என் மனைவியை கூட, சொந்த மனைவியை கூட்டிக்கிட்டு போகலாம் எங்கனாலும் ஊழியத்துக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், அதனால் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது மேட்ரு, அப்பப்போ பேசலாம். என் வாயில் நிறைய மேட்ரு இருக்குது, கதைங்க இருக்குது, வசனங்கள் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே வரதுனால எத்த சொல்கிறதுன்னு புரியல. பார்ப்போம் இது வரைக்கும் போகுது. ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிருவேன். நாங்கள் எங்கே போனாலும் அந்த ஊழியர்கிட்ட கேட்டுக்குவோம், எத்தனை மணிக்கு முடிக்கிட்டோன்னு அவர் சொல்லிடுவார். அவர் என் காதில் ஓதிட்டார். ஆட்ட கதாநாயகருங்க ஒருத்தர் உக்காந்துக்கிறாருல, என்கிட்ட மைக்கை கொடுத்துட்டு அவரு எனக்கு காதல் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நாங்கள் நடத்துவோம். அதுக்கு முன்னாடியே என்ன மறைக்கிறது, இப்படி காட்டுறது வாட்சை, அப்புறம் அந்த வாட்சை பார்த்துட்டு அப்புறம் என்ன பார்க்கறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறாங்க. சில டைமில் என் மனைவி எதிர்க்க உக்காந்து இருப்பாங்க, நான் ரொம்ப நேரம் பேசினு இருக்கிறேன்னு சொல்லி வாட்சை காட்டினே இருப்பாங்க. எனக்கு பாஸ்டர் சொன்ன நேரம் எனக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்துல நான் முன்னெல்லாம் கல்யாணம் ஆன ஆரம்பத்தில் இந்த பெப்ஸ்ன்னு ஒன்று விற்பாங்க தெரியுமா? இப்போல்லாம் விக்ஸ்ன்னு வந்துக்குது, பப்பர் மிட்டாய் தொண்டைக்கு கரகரப்ப போகிறது. அது மாதிரி அந்த காலத்தில் பெப்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு தெரியும். இப்போ விக்ஸ் ஆக்கிட்டாங்க. அது ரவுண்டாக இருக்கும். ஆமாம், ரவுண்டாக இருக்கும். அது ஒன்று இப்போ என்னுடைய டேபிளில் பீரோவில் வச்சுன்னு வந்து ஒன்று எடுத்து போட்டுக்கணும் போயிடுவேன். நாங்கள் உட்கார இடத்துல இல்லை மீட்டிங் போகிற இடத்துல அது வச்சுருப்பேன். அது இந்த பக்கம் அடைக்கினே தான் பேசுவேன், யாருக்கும் தெரியாது. அது செப்பியாக இருக்கும் ரவுண்டாக. எனக்கு கணக்கு என்னன்னா, அது கரைஞ்சதும் பிரசங்கத்தை முடிக்கணும். அது ஒரு 3/4 மணி நேரம் ஓடும். அதான் எனக்கு கணக்கு. அப்புறம் நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இவங்க இல்லை டைம் ஆயினுக்குது முடிங்கன்னு சைகை காட்டுறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறேன். அப்புறம் எப்படியும் இவங்க தொந்தரவுக்காக பேசி ஜாம் பண்ணி முடிச்சுட்டு ரூமில் போய் வாய் திறந்து எட்ட பேண்ட் பட்டனு இல்லைங்க, இது கூட தெரியாத பக்கத்திலே இருந்திருக்கிறது. அதுவும் கருப்பு, இதுவும் கருப்பு. பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுப்பார். எல்லாரும் சொல்லுவோம், ஜனவரி 1ஆம் தேதி வாக்கு தத்தம் கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படியெல்லாம் சொல்றப்ப எனக்கு நல்ல வசனம் வந்திருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், நீங்கள் உலகத்துல உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அப்போ உபத்திரம் தான் நமக்கு வாக்கு தத்தம். இந்த உலகத்துல உபத்திரம் இல்லாம எந்த குடும்பமும் எந்த பிள்ளைகளோ எந்த மனிதனும் இல்லை. ஆனா உபத்திரம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, உண்மையாகவே இந்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உண்மையா சகோதரியை நல்ல அந்த ஆராதனையில நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, என்னுடைய கணவர் சொன்னாரு, அவங்க நல்லா பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்லாம். இது உண்மைதான். ஆனா எனக்கு இந்த தைரியத்தையும் இங்க நிக்கிறதுக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா தைரியமா பேசுவதற்கு என்னுடைய கணவர் தான் எனக்கு உற்சாகப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிச்சதுனால நான் தைரியமா பேசல, நாங்க நிக்கல. ஆனா நான் என்னுடைய வீட்டுல நான் மூத்த மகளா இருந்ததுனால என்னை ஒரு பெரிய வேலை செய்யணும், மூத்த மகளா இருக்கிறதுனால பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யணும் அப்படியெல்லாம் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் எந்த நோக்கத்தோடு அழைக்கிறார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் தாயின் கருவில நான் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்ததினாலே இம்மட்டும் தேவன் என்னை பாதுகாத்தார். பாருங்க, நான் பைபிள் காலேஜ் படிச்சது உண்மைதான். பைபிள் காலேஜ் படிக்கிறப்ப கூட அநேக சகோதரிகளோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை தந்தார். நல்ல ஒரு பக்தியாய் நான் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனா யாருக்கிட்டையாவது பேசணும்னா எனக்கு கை காலெல்லாம் நடுங்கும். நான் ரொம்ப அதிகமா பேச மாட்டேன், பயம் எனக்கு. அவங்க நம்முடைய பேச்சில் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயம். அப்படியே திடீர்னு ஒரு நாள் என்னுடைய கணவர், நீ இப்போ ஒரு பாட்டு பாடணும், நாங்கள் கை காலெல்லாம் நடுங்குது எனக்கு. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு தைரியத்தை கொடுத்து 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 எனக்காக ஜெபித்து என்னை உற்சாகப்படுத்தினது என்னுடைய கணவர் தான். ஹல்லேலூயா. அப்போ நான் பைபிள் காலேஜ் படிக்கிறப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வார்டனே சொல்லுவாங்க, உங்கள் வாலிப பிள்ளைங்க அவங்கவுங்க காரியங்களுக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஏசப்பா நான் ஊழியம் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஊழியம் தனியாக போய் செய்ய முடியாது, ஒரு பெண் போய் தனியாக செய்ய முடியாது இல்லைங்களா? அதனால் எனக்கு ஒரு நல்ல ஊழியக்கார கணவரை தந்தால் நான் இந்த ஊழியத்தை அவர்களோடு சேர்ந்து செய்வேன், எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். உண்மையாகவே நான் ஜெபம் பண்ணபடி கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஊழியரை எனக்கு கணவராய் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்வது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை தேவன் வாளாக்காமல் நம்மை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொள்ளாமல் பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். நாம் எப்படி இருக்கணும்னா, நாம் அன்பின் அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்புதான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்துல வரங்களை காட்டிலும் கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவர் அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்தால்தான் மற்றவர்களை நாம் நேசிக்க முடியும், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள வருமானால் நாம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்மிடத்துல ஒரு மனம் உண்டாக வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் தான், நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனா ஒருவரில் ஒருவர் உண்மையான அன்போ அல்லது உண்மையான ஒரு மனம் கிடையாது. நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தின் எல்லை நமக்குள்ளே உருவாக வேண்டும். பரிசுத்தமாய் வாழும் பொழுது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நம்ம பரிசுத்தமா போதும், அந்த பரிசுத்தம் போதும் அப்படின்னு இருக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவரே உமக்காக நான் எழும்பி பிரகாசிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் பொழுது இன்னும் அவருடைய கிருபைகளையும் வரங்களையும் தந்து நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே வாக்குத்தத்தமான பாடல், இந்த வாக்குத்தத்தமான பாடலை பாடும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவர் உயர்த்துகிற வரையிலும் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார் என்றால் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு வாக்குத்தத்த பாடல்.
வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வலப்புறமோ இடப்புறமோ, வலப்புறமோ இடப்புறமோ, இடம் கொண்டு நீயோ பெருகிடுவாய், இடம் கொண்டு நீயோ பெருகிடுவாய். மாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். மாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார்.
கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்கணும்னா, ஆண்டவரே என் பாத்திரம் காலியா இருக்குதப்பா, நீங்க என்ன நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, கண்ணீரின் ஆவி எனக்கு தாங்கப்பா, நான் ஆத்மாக்களுக்காய் ஜெபிக்க கூடியதான அந்த தாகத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை மாத்திரமல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும், அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போல நாம் மாறணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காணவே மாட்டான். அப்புறம் எப்படி பிரவேசிக்க முடியும்? ஆகையினாலே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சிறு பிள்ளையை போல நம்ம மாறணும். சிறு பிள்ளைகளுக்கு சண்டை தெரியாது, வஞ்சனை தெரியாது, கோபம் தெரியாது, எரிச்சல் தெரியாது, அதுங்களுக்கு பொறாமை இருக்காது, பண ஆசை இருக்காது, இச்சைகள் இருக்காது, எதுவுமே இருக்காது. அருமையான சகோதரர் ஆரம்பத்திலே சொன்னாரு, நம்முடைய இருதயம் திருக்குள்ளதுமாக கேடு உள்ளதுமா இருக்கிறது. இந்த உலகத்துல பாருங்க, மாயான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்ப இந்த மாயான உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் உள்ளத்திலே ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுத்து நாம் சிறு பிள்ளைகளை போல மாறணும். பொறாமையோ எரிச்சலோ, அவங்கள பார்த்தா ஒரு கோபம், அவங்கள பார்த்தா ஒரு எரிச்சல், முறுமுறுப்பு இப்படி இருக்கவே கூடாது. குழந்தைக்கு அந்த காரியம் தெரியவே தெரியாது. இன்னைக்கு நம்ம அடிச்சுட்டு உடனே கூப்பிட்டாலும் அதுங்க என்ன செய்யும்? ஓடி வரும். அதுங்களுக்கு அந்த வருத்தமோ, அந்த பயமோ, அந்த கோபமோ, என்ன அடிச்சுட்டாங்களே திரும்ப ஏன் போனோன்ற அந்த எண்ணமும் அதுக்கு வராது. இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பெரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள அந்த வைராக்கியமும் கோபங்களும் எரிச்சலும் அதிகமாய் காணப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தை வேண்டாம் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையை போல மாறேனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். குழந்தை உள்ளம் கொண்டவனே இறைவனின் பிள்ளை, மமதை உள்ளம் கொண்டவனோ பிசாசின் பிள்ளை. மமதை நம்முடைய உள்ளத்தில் அழுக்கு, கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் தான் மமதை. இதை கொண்டவன் பிசாசின் பிள்ளை. நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு குழந்தையை போல மாறணும். ஹல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு பாடல். இது என்னுடைய கணவர் எழுதின பாடல். இது நான் பாடுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும், அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும். நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும், சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே, பயம் திகில் மாய்மாலும் குழந்தை அறியாதே. சண்டை கோபம் வஞ்சனை குழந்தை செய்யாதே, பயம் திகில் மாய்மாலும் குழந்தை அறியாதே. பசி எடுத்தால் குழந்தை உள்ளம் தாயை நாடுமே, பசி எடுத்தால் குழந்தை
பிசாசின் பிள்ளை மனம் திரும்ப உள்ளத்தினால் எப்போதும் கொள்ளை மனம் திரும்ப உள்ளத்தினால் எப்போதும் கொள்ளை நான் இயேசுவை போல் மறுபடியும் மாற வேண்டும் நான் இயேசுவை போல் மறுபடியும் மாற வேண்டும் அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும் நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும் நீயும் நானும் குழந்தையாக மாற வேண்டும் நாம் எல்லோருமே குழந்தையாக மாற வேண்டும் அன்பர் இயேசுவின் மடியினிலே தவழ வேண்டும் நான் உள்ளத்திலே குழந்தையாக மாற வேண்டும். Praise the Lord. Hallelujah. இருக்கிற இடத்துல தலையை தாழ்த்தி பயபக்தியோடு ஆண்டவருடைய வார்த்தைக்காக இன்னும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவாதி தேவன் அவர் வார்த்தையின் மூலமாக நம்ம மத்தியில் பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய வார்த்தைகளை கொண்டு நீர் என்னோடு பேசும் அப்பா, எங்கள் அனைவரோடும் பேசும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை இந்த கூட்டம் முடியும் வரை எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஓ, நீர் பேசும்பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதல்லவா. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. அன்பு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை அனைவரையும் உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படி இயேசுவின் இல்லறமாக, இயேசுவின் குடும்பமாக தொடர்ந்து வாழத்தக்கதாய் நீரே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபை எல்லாரும் சத்தமா ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். எடுத்தவங்க சத்தமா படிங்க. ஆமென். பொதுவாக குடும்பம் ஆரம்ப காலத்திலிருந்து நான் சொன்னபடி எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்னாடியே கர்த்தருடைய கிருபையில பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆச்சரியம்தான். அது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு திருமணம் ஆன பிறகும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப குடும்பம் என்பது தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கிருபை. நான் என் பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்வோம், அற்புதங்களாக அடையாளங்களாக. ஆச்சரியமா இருக்குதுல்ல? உங்கள் குடும்பம் ஒரு அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே ஒரு குழந்தை உருவாகிறது. அதற்கு நரம்பு மண்டலம், தசை மண்டலம், இரத்த ஓட்டம், மூளை, அறிவு, அதற்குள்ளே ஆத்மாவை படைத்து 10 மாதங்களிலே அந்த தாயின் கர்ப்பத்திலே இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றானே அவன் மதிகேடன் என்று வேதமே சொல்லுது. யோசித்து பாருங்க. நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம். நாம் வாழ்ந்த ஒரு வீடு தாயின் கர்ப்பப்பை. அதனால்தான் 10 கட்டளையில் 5ஆம் கட்டளைய உன்னை பெற்றெடுத்த உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயின் கருவறையிலே வளர்கிறோம். மூல காரணம் தகப்பன். ஆண்டவர் எவ்வளவு அழகாக படைச்சிருக்கிறார் பார். ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைத்து. நிறைய பேருக்கு அது தெரியுதில்லை. கல்யாணம் ஆச்சா, வளர்ந்தோமா, 2-3 பசங்களை பெற்றெடுத்துமா, அவ்வளோதான். புருஷன் அன்பா பேச கிட்ட வந்தாவே நான் சியோன் குமார்த்தி, கிட்ட வராத. யோசித்து பாருங்க. நிறைய எங்களுக்கு நிறைய எத்தனை வருஷம் எவ்வளோ குடும்பத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆர்கேபேட்டை டு ராணிப்பேட்டை இடையில ஒரு வீட்டு கிறிஸ்துவ குடும்பம். ப்ரேயர் முடிஞ்சிச்சு, குடும்ப ஜபம். சிஸ்டர் உங்கள் கணவரை கூப்பிடுங்க, நான் ஜபம் மட்டும் போகிறேன்னு. அது வராது. எது மாடு. ஆனால் அக்ரின்னு ஆகிட்டேன். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, ஏன் வராதுன்றீங்க? நாங்கள் பேசுறதில்ல. அதில் ஒரு சந்தோஷம். கணவன் மனைவி நாங்கள் பேசுறதில்ல. பேசுறது இல்லையா? எவ்வளோ நேரம்? ஏன்னா நமக்கு நேரம் கணக்கு தான். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக வராதுன்னு நான் சொல்கிறதில்ல.
பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியுமா? குட்டி குட்டி பிரச்சனை விரிசல் வருதா இல்லையா? உங்கள் புருஷனை நீங்கள் மறைச்சதே இல்லையா? ஒத்துக்குங்க. உங்கள் கணவரை நீங்கள் மறைச்சதே இல்லையா? அதெல்லாம் கூட குழப்பம் தானே வரும். ஆனால் எவ்வளோ நேரம்? சூரியன் மறையிற வரைக்குமா? அப்போ காலையிலேயே ஆரம்பிச்சிடலாமா சண்டை? அப்படி வேற சில வருதா இல்லையா பாயிண்ட்டு? காலையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா சூரியன் மறையிற வரைக்குமா? வேணா 10 நிமிஷம் 5 நிமிஷம் 4, அது உங்களுடைய இதை பிரச்சனையை பொறுத்து. சின்ன சண்டையா இருந்தா 5 நிமிஷம், கொஞ்சம் பெரிய சண்டையா இருந்தா அரை மணி நேரம். குடும்பங்களை சார்ந்த சில வீட்டில் புருஷன் திட்டுவான் பார்த்தீங்களா? மனைவியை மட்டும் திட்ட மாட்டான், உங்க அப்பா உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தான்றான். அது அந்த காலத்தில் பொம்பளைங்க கம்முன்னு அழுதுட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, உங்க அப்பா உங்க அம்மா உன்னை எப்படி பெத்தாங்க, அப்படிதான் என்ன பெத்தாங்கன்றவாங்க. எல்லாம் இப்போ ரெடியாக இருக்கிறாங்க பேசுறதுக்கு. அதனால எதுக்கு வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கணும்? பிரதர்ஸ், திருமணமான பிரதர்ஸை கவனிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத வாழணுமா? ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். சரிம்மா, எது சொன்னாலும் சரிம்மா. அதுக்கும் ஒத்து வரலையா? சாரிம்மா. அடுத்த கட்டம் சொல்லிடுங்க. அதுக்கும் ஒத்து வரலையா? ஜவுளி கடை கூட்டிக்கிட்டு போய் 2 சாரிம்மா. செட்டில் ஆயிரும். வா, நம்ம அத்தான் எவ்வளோ பரவாயில்ல, ஒரு சின்ன மரப்பு மறைச்சதுக்கே சாரி வாங்கி. அது கூட ஒத்து வரலையா? அதையும் வாங்கி கொடுத்துட்டு எதிர்க்காவே ஹோட்டல் 2 பூரிமா. ப்ராப்ளம் சால்வ்டே. நகைச்சுவை உணர்வு கொண்ட தம்பதியர் பாக்கியவான்கள். அவர்கள் அதிர்ச்சிகளை எளிதில் சமாளிப்பார். புருஷன் துக்கமா இருக்கிறாரா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எழுந்துருங்க, சாப்பிடுங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்படி தட்டி எழுப்பணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மனைவி சோர்ந்து போயிட்டாங்களா? அழுதுனாரு போயிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டு சொந்த சரீரம் யோசிக்கணும். உட்காந்து பேசுங்க அன்பா 4 வார்த்தை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேன்ல, அந்த ஒரு வார்த்தை போதும். நான்ல பல நான் இருக்குது. நான் என்று நான் நீ என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது. நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். நான் இருக்கிறேம்மா, அது ஒரு உறுதியை கொடுக்குது. நான் கடைக்கு போனேன், நான் சாப்பிட்டேன், நான் வீட்டில் இருக்கிறேன், அது சாதாரணம். இன்னொரு நான் இருக்குது, அதான் நமக்கு இருக்கக்கூடாது. பிரதர் ஜபத்தில் நடத்தினார், பொறுமை வேணும். கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற அவலட்சணங்களை சொல்லி ஜபம் பண்ணார். நானே இல்லைன்னா அவன் கதை அவ்வளோதான்பா, அங்கதான் இடிக்குது. வேற யாரையாவது கொண்டு அந்த காரியத்தை செய்திருப்பார். அவங்க சொல்லணும், அவர் இல்லைன்னா அவ்வளோதான். அவங்க சொல்லட்டும், நம்மளே சொல்லக்கூடாது. பார்த்தப்பா, நானே அங்க போல, அவர் செத்து போயிருப்பார். இவர் கடவுளா? இந்த 3 நான், பொதுவான நான், உறுதி அளிக்கும் நான், இது பாவம் அல்ல. இந்த பெருமை, மமதை, அகந்தை கொண்டது நான், அது இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல. இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பவுல் எழுதுறார். என் பேரு பவுல். அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை பெருமையாக பேசினாரா? இல்லை. அவரோட நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். தெரிஞ்சோ தெரியாமல் பவுலுன்னு பேர் வச்சுட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. பிறந்தப்போ வேலாயுதம், பீகார் முசாபாண்டியில் நான் பிறந்தது. 3 வயசுல செத்து போயிட்டேன். ஒரு சிபிஎம் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி உயிரோடு வந்துட்டேன். இதான் சுருக்கம். இது பெரிய கதை இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் சாயங்காலம் விடியற் காலமாக 8வது நாள் ஆயிரும். இதான் சுருக்கம். அப்போ பேக்கப் பண்ணி சர்ச்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி தான் என் குழந்தை படித்தான். என்ன, எங்கள் அப்பா பேர் பாலாஜி, எங்கள் அம்மா பேர் ஆண்டாளு, என் பேர் வேலாயுதம். இதுலேயே தெரிஞ்சுங்களேன், எங்கள் குடும்பம் வீட்டில் எல்லா சாமியில் ஒரு 20 சாமி மாட்டி வச்சுக்கிறாங்க. எனக்கு இது மைக்கா பேப்பரில் பார்க்குற மாதிரி ஒரு முசாபானியில் நடந்த நிகழ்ச்சி பீகாரில். அதை சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஒன்றும் வேணாம், இப்போ தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, பையனுக்கு மட்டும் ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்து காப்பாற்றிட்டார் இல்லையா, உயிரோடு எழுப்பிட்டார் இல்லையா, நாங்கள் அவனை பிரதிஷ்டை பண்ணுறோம், ஏசப்பா ஊழியத்துக்காக
பிரதிஷ்டை பண்றோம். செத்து போயிட்டான். ஏசப்பா உயிரோட எழுப்பிட்டாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கணுமோ அது வரைக்கும் ஏசப்பா ஊழியத்தை செய்யட்டும். சரிங்கய்யா சரி. பேர் மாத்தினாங்க. வேலாயுதமாக பிறந்த என்னை பவுல். அந்த ஐயா ஆண்டாளாக வாழ்ந்த எங்க அம்மா மேரி. பாலாஜியாக பிறந்த எங்க அப்பா ஜான். இதான் வேலாயுதமாக பிறந்த என்னை இயேசு காப்பாற்றி அவருக்கு ஏற்ற ஆயுதமாக மாற்றி ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இது ஒரு முதல் கட்டம் என் வாழ்க்கையில். எங்க அப்பா டைரி சொல்லுகிறது சாட்சி இன்றைக்கும். நீ சும்மா இல்ல, ஏசப்பாவே உன்னை உயிர் பிச்சை கொடுத்து உயிரோட எழுப்பினாரு. செத்து போய் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அழுதுன்னு கிடந்தோம். அடக்கமான்றதுக்காக தான். அந்த போதகர் காதுல அந்த அழுகையின் கூக்குரலை கேட்டு வந்து அவர் ஒரு ஆறுதல் சொல்லி பொதுவா ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஆனா நடந்த அற்புதம், ஏசப்பா என்ன உயிரோட எழுப்பிட்டார். 67 வயசாவது இப்போ என்னை காப்பாத்தின்னு வராரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பார்த்தா 67 வயசு மாதிரி தெரியலேன்னு நீங்க சொல்லி இருக்கணும். சரி, நானே சொல்லிடுறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி சொல்லியே நான் சின்ன பையன் மாதிரி ஆயினுக்கிறேன். இடையில எத்தனையோ வியாதி, எத்தனையோ பலவீனம், மரணத்துக்கு ஏதுவானாலும் கவலையே கிடையாது. சின்ன குழந்தையிலே என்ன உயிரோட எழுப்புனீங்க. இப்போ எடுத்துக்கிட்டான்னா உங்ககிட்ட தானே நான் வரப்போறேன், நான் ரெடின்றவேன். என்னடா இவன் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறேன்னு காப்பாற்றிடுவார். அப்படியே போயின்னு இருக்குது. எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எப்போ கூப்பிட்டாலும் நான் வர தயார். எங்க? உங்க வீட்டுக்கு இல்லை, அங்கே பரலோகத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. குடும்பம் தேவனால் உருவாக்கப்பட்டது. இந்த செய்திக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் உங்க குடும்பத்தை நீங்க பிரிஷியஸா நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் சில வசனம். எரிச்சலோ கசப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் வரவே கூடாது. எப்பாவது ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறீங்களா? இனிமே சொல்லணும். அவருக்கு மறிக்கிறாரோ திட்டுறாரோ, உங்க சொந்த புருஷன் தானே மறிக்கிறாரு. அத்தான் நீங்க கோபமா மறிச்சா கூட அழகா இருக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், சிரிச்சிடுவாரு. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணுமா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணும். யோசிங்க, நைட்ல கணக்கு போட்டு பாருங்க. பசங்க தூங்கிடுறாங்கல்ல, 1/2 மணி நேரம் வருதா பாருங்க. அரியர்ஸ் இருந்தா ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்து சிரிங்க. திருநெல்வேலியில் இந்த பாயிண்ட சொன்ன உடனே அந்த மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குதுன்ட்டான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பெண் பார்க்க போனப்போ பெண் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே கட்டினேன் நண்பான்னு. அப்ப நல்லா தான் இருந்துச்சு ஐயா, இப்போ சரியா இல்லை. சரி, உங்க மனைவி உங்க மூஞ்சி அப்படி சொன்னா தெரிஞ்சுட்டான். அதோட வயசாக ஆக எத்தனையோ மாற்றங்கள் வரும். கண்ணே மணியே காதல் கனியே அதெல்லாம் டைலாக் எல்லாம் வரும். கல்யாணமாகி 4 நாள் தான் ஆச்சு. மனைவி கூட்டின்னு போறாரு. அவ்வளோ அன்பா கையை பிடிச்சி வாக்கிங். 4 நாள் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. கனவு உலகத்தில் மிதக்கிறாரு. மணப்பெண் காலில் ஒரு கல்லு குத்திச்சு. ஐயோ 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 ஐயோ, ஓ டார்லிங், வாட் ஹேப்பன் டு யூ? மாப்பிள்ளை கேட்கிறார். அந்த குத்திக்கின கல்லை எடுத்து கல்லு குத்திக்கு சத்தம். அப்படியா? இது அந்த கல்லு காட்டு. ஏய் கல்லு, என் மனைவி காலை நீ எப்படி குத்தலாம்? சனினே பா போட்டான். யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். என்ன அன்பு! அதே தம்பதியர் 4 வருஷம் ஆச்சு. வாக்கிங் போறாங்க. கல்லு குத்திக்குச்சு. அதே கல்லு இல்ல, வேற கல்லு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏய் எதுக்கு கத்துற? சனின என்ன ஆச்சு? அத்தான் கல்லு குத்திக்கு சத்தான். பார்த்து வர்றதில்ல, மூஞ்ச பாரு. 4 வருஷத்துல 4 நாள்ல எவ்வளவு டார்லிங்? ஒரு கல்லுக்கு எத்தனை டார்லிங்? ஒரு கல்லு = 3 டார்லிங் சொன்னான். 4 வருஷத்துல ஒரு கல்லு குத்திக்கிறதுக்கு 4 சனின்னுட்டான். அப்ப இப்படியா பட்டம் என்னவா சொல்ல மாட்டான் பசங்களா? சனியன். அப்பா சனியன்னா மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சனியன் ஆக்கிடுவான். குடும்ப தலைவருக்கு ரொம்ப முக்கியம். எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், எங்க அப்பா அம்மா பரிசுத்தமானவர்கள், எங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு தவறாம போகிறார்கள்,
எங்க அப்பா அம்மா எங்களை அன்பாக வளர்க்கிறார்கள், எங்க அப்பா அம்மா வேத வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், பாட்டு கற்றுக் கொடுக்கிறார்கள், பக்தியா இருக்கிறார்கள், ரொம்ப தமாஷா விளையாட்டா பேசுவார்கள், அவங்க கோபப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை, அவர்கள் சண்டை போட்டதை நான் பார்த்ததே இல்லை என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோ. அதான் அந்த காலத்திலே புலவர்கள் பாடினாங்க, திருமூலர்னு நினைக்கிறேன், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம். பைபிள் இருந்து வந்தது தான், எல்லாம் காப்பி வச்சு பாட்டா பாடினாங்க புலவர்கள். என் மகனே, தகப்பன் போதகத்தை தள்ளாதே, உன் தாயின் அறிவுரையை கேள், அது உனக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். கேட்டா தானே ஒழுங்கா முடிய வெட்டி அழகா வெட்டுவான். எலி பொந்துல விட்டு வந்த மாதிரி இருக்குது சிலர் தலை. இங்க யாரும் அப்படி இல்லை, தைரியமா பேசலாம்ல. தலை மேல ஒரு தலை, தலை இருக்குதுல்ல, அதுக்கு மேல ஒரு தலை. ஒருத்தருங்க அப்பா அம்மா கிறிஸ்துவ குடும்பம் தான், டேய் போய் முடி வெட்டிக்கணும் வாடான்னுக்கிறாங்க, முடியை வெட்ட காணும். என்னடா அதான் பேசணும், சுத்தி நக்கி எடுத்துட்டு மேல மட்டும் விட்டு வச்சுக்கிறான். முடி வெட்டுடான்னா வெட்டு, கிறிஸ்துவ பையனா இரு. இன்னொருத்த கட்டுக்கட்டா 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 பொம்மையெல்லாம் இருக்குது. இந்த சபரிமலைக்கு போற 18ஆம் படின்றாங்களே, அந்த படியெல்லாம் கிறிஸ்துவ பையன் தலையில இருக்குது. முடி வெட்டுறப்ப பார்பர் ஷாப்ல பாய்தல் எழுந்து ஓடியாட்டு மாறிக்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டைலா, மாடலா? யோசிங்க. எங்க அப்பா +2 படிக்கிற வரைக்கும் நாங்க எங்களை உட்கார வச்சு அவர் தான் முடி வெட்டுவார். நாங்க எவ்வளோ கனவு உலகத்தில் இருப்போம். பார்பர் ஷாப்பில் போய் அழகா ஸ்டைலாக வெட்டலாம், அப்படி பண்ண முடி அதிரணும், அப்படியெல்லாம் சொட்டா வெட்டுவார். 50 பைசா மீர் தான். எங்கள் அண்ணனுக்கு முடி வெட்டதும் ஒரு 50 பைசா அவருக்கு மீர் தான், எனக்கு வெட்டதும் 50 பைசா. நாங்கள்லாம் ஆசையாக காலேஜில் போய் முடி வெட்டுற வரைக்கும் எங்கள் அப்பா தான் எங்கள் தலை. காலேஜில் எல்லாம் சேர்ந்த பிறகு அவங்க விருப்பம், அதுக்காக எங்கள் இஷ்டத்துக்காக வெட்டணும். ஒரு படிக்கிற பையனுக்கு எப்படி வெட்டுறே அப்படி வெட்டு, அவ்வளோதான். இப்போ நான் ஸ்ரீலங்கா போயிருந்தோம், முடி வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு பார்பர் ஷாப்பில் நல்ல வேலை தமிழ் பேசுகிறான், எப்பா இப்போ வெட்டுறியா எல்லாருக்கும் கருவாட்டு சட்டையை கவுத்து வச்ச மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் வேணா. ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு வயசான ஹெட்மாஸ்டருக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வெட்டுறான்னு. நான் சொன்னதை கவனிச்சேன்னா இல்லையான்னு தெரியல. இப்போ வெட்டுவாங்களே தலை மேல ஒரு தலை, அப்படி பண்ணிட்டுக்கிறான். ஏய் என்னப்பா இது, நான் சொன்னதுன்னா நீ இப்படி சார் நீங்க எப்படி சொன்னீங்க சார்ன்ற. அப்புறம் பேர்லாம் எல்லாமே சமமா வெட்டி விடுப்பா, நான் இவ்வளோ வயசாயிடுச்சு, எனக்கு இது தேவையா இந்த தலை? நான் இங்கெல்லாம் தொத்தின்னு ஓடியாரோம், மாத்து பிள்ளை நல்லா வெட்டுன்னு. அதுக்கப்புறம் வெட்டினான். அப்புறம் தான் அந்த பாஸ்டர் வீட்டில் வந்து சேர்ந்தேன். நீங்கள் சொல்லி அனுப்புனீங்களே அந்த பையன் இப்படியெல்லாம் பண்ணிட்டாயா, அதுக்கப்புறம் சொன்ன பிறகு கரெக்டாக வெட்டினான் அப்படின்னு. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுக்கம். பெற்றோர் பேச்சை கேட்காத பிள்ளைகள் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவங்க சுகமாக நல்லா இருக்கவே முடியாது. கண்டபடி அவங்க இஷ்டம். அப்பா அம்மா சொல்லுவாங்க, வேணாம் பாப்பா அந்த பையன் ஒரு மாதிரி டைப்பு, வேணாம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் ஒரு நல்ல மணமகனை கொடுப்பாரு, பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மணமகனை பார்ப்பாங்க. இதானே கிறிஸ்துவ பண்பாடு? முடியாது. நான் விரும்பிட்டேன். கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்கள் கடமை, வாழ வேண்டியது என்னுடைய கடமை. நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன். 10 லட்சம் கடன் வாங்கி சரி பொண்ணு ஆசைப்பட்டுச்சே கல்யாணம் பண்ணி வச்சா 4 நாள் கழிச்சு அடி வாங்கி ஓடியாரு. என்னம்மா 50,000 ரூபாய் கேட்டு அடிச்சு தோத்துறாரு. அதுக்கு தான் பெற்றோர் பேச்சை கேளு. என்னமோ கர்த்தரே தரிசனம் கொடுத்துட்ட மாதிரி. அப்புறம் பாருங்க, பெற்றோர் பேச்சை நான் கேட்காது போயிட்டுன்னு மன்னிப்பு கேட்கறதும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, நீ என்ன பாவம் பண்ணீங்களோ நான் அனுபவிக்கிறேன். இது சரியான பாயிண்டா? யோசிக்கணும். அப்புறம் ஆண்டவரையே திட்டிவிட்டு சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அப்ப அந்த ஆத்மா நரகத்துக்கு ஒரு மனுஷனால. பெற்றெடுத்த பெற்றோர் எப்படி தெரியாதா அவங்களுக்கு?
ஒரு கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கையில கொடுக்கிற வரைக்கும் பெற்றோருக்கு அந்த பொறுப்பு இருக்குதுன்றது பிள்ளைகளுக்கு தெரியணும். அது நான் பார்த்துக்கிறேன். இவங்க பெரிய லாடு லபகதாஸ் மாதிரி நினைப்பு. பெற்றோருக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், குடும்ப அனுபவம் அவங்க படிச்ச 8ஆம் கிளாஸ், நீ இப்ப படிக்கிற எம்காம் மாதிரி, அது அற்பமா நினைக்கிறது பயங்கரமான தப்பு. அதே போல தான் பசங்க. வாட் இஸ் த 5th commandment? Honor your father and your mother. Or you give honor or put stone upon them. புரியல. கனம் பண்றீங்களா, கனமான கல்லை தூக்கி போடுறீங்களான்னு இங்கிலீஷ்ல கேட்டேன். பாருங்க இப்ப தம்பிங்களா, தா உனக்கு தான் அடிக்க தெரியுமா கேட்டுறாத. பசங்க அப்பா அம்மா மறைக்கிறது எனக்கு தெரியும். பயபக்தி இருக்கணும். என் கண்ணால பார்த்துன்னு வர எத்தனையோ குடும்பத்துல அப்பா அம்மா பேச்சை கேட்டு கடைசி வரைக்கும் அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்ச வளர்ந்தவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. அலைசுங்க அலையிலுயா. எதிர்த்து அவங்களுக்கு விரோதமா என் வாழ்க்கை நான் அமைச்சிக்கிறதுக்கு தெரியும். ஏன்னா நல்லா அமைஞ்சிட்டாக்கா எனக்கு மாப்பிள்ள நான் எங்க அப்பா அம்மா பார்க்கல, நான் தான் பார்த்துக்கணும் பெருமையை சொல்றதுக்கு அதை வைக்கிறாரு பாருங்க ஆப்பு. நீ பட்டாதான் தெரியும். யோசிக்கணும், அதுவும் ஒரு பெருமை. கடைசி வரை கீழ்ப்படிந்தார் இயேசு மரண பரியந்தம். உயிர் தெழுந்த பிறகாவது தன்னை பெருமையாய் காட்டி கொண்டாரா? இல்லை. அங்கதான் நிறுத்தணும். இல்ல இப்ப கொண்டாடுறேன். என்ன ஒருத்தன் இந்த ஊர்ல அடிச்சு கொண்டுட்டான். இல்ல சும்மா சொல்றேன் தமாஷுக்கு. என்ன ஒருத்தன் அடிச்சு, இதுன்னா ஊர் பேரு பானாம்பாடி, தமிழ் தேவி தெரு, இல்ல தமிழ் அன்னை தெரு. அந்த போர்டு பார்த்துட்டு தான் வந்தோம். அது கொஞ்சம் மாறிடுச்சு. இங்க ஒரு கற்பனைக்காக சொல்றேன். இந்த ஊர்ல ஒருத்தன் அடிச்சு கொண்டுட்டான் பிரதர், நம்ம பேசிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஊழியக்காரரு கிட்டதான் ஆர்கேப்பேட்டை. ஆனா இங்க எங்கன்னா ஒரு இடத்துல எங்களுக்கு வேண்டிய இடத்துல எங்க பொறிச்சு அடக்கம் பண்ணிடலாம். ஒரு வரலாற்று விஷயம், இது பவுல் மலரடிகள்னு இங்கே வச்சுட்டீங்க. எல்லாருக்கும் தெரியும். 3ஆவது நாள் நான் உயிரோடு எழுந்துட்டேன். யாரை போய் பார்ப்பேன்? கரெக்டா சொல்லிட்டு, தட் இஸ் ஹியூமன் பீயிங். யார் என்ன அடிச்சானோ அவங்கிட்ட தான் போவேன். பாதிராத்திரி 3 மணிக்கு டோரை தட்டுவேன், தரப்பான். யாரோன்னு நினைச்சுன்னு, டேய் என்னை அடித்து கொன்ற நாயே வாடா, இப்ப வா, யார் ஜெயிக்கிறது பார்க்கலாமா கேட்டா வருவானா? செத்து போன ஒருத்தன் உயிரோட வந்து அடிச்சு கொண்டவனை சண்டைக்கு கூப்பிட்டா அவன் வருவானா? ஓ இஸ் திஸ் கோஸ்ட்? எப்பா என்ன விட்டுரு, சொத்து ஆஸ்தி எல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போறன்னு ஓடி போயிடும். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை நோக்கி போனாரா? பிலாத்து கிட்ட போனாரா? சொல்லிக்கிட்டே வாங்க. இல்லை. ஏரோது கிட்ட போனாரா? ஆணி அடிச்சானா அவங்கிட்ட போனாரா? காரி துப்புனானா அவங்கிட்ட போனாரா? எங்க போனாரு? தன் அன்பு சீடர்களை தேடி போனார். கையை தட்டு. ஆமென். அந்த தாழ்மை. அப்போஸ்தலர் 1:10-11 பாத்தீங்கன்னா, எப்படி போனாரோ அப்படியே வருவார். அதே அன்பு, அதே தாழ்மை, அதே பாசம். மீண்டும் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆயத்தமாய் பரிசுத்தமாய் உங்களை ஆவி ஆத்மா சரீரம். ஐயா பிரேயர்ல நடத்தினார். அதுவே ஒரு பிரசங்கமா நினைச்சுங்க. சரீரம் ஆவி ஆத்மா. யுவர் செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன். எங்களுக்கு ஏதோ ஊழியத்துக்காக மிஞ்சி நாங்கள் பயன்படுத்துறது எங்கள் ப்ரோக்ராமை ஃபேஸ்புக்கில் போடுவோம், அப்புறம் யூடியூப்பில் போடுவோம், அதை லிங்க் வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். இன்னும் என்னென்னவோ சொல்கிறாங்களே, அந்த கிரவுண்டுக்கெல்லாம் நாங்கள் இன்னும் போகல. தெரியாது. இதுக்கே நம்மளுக்கு மண்டை காயுது. போதும், இதில் போட்டோம், யாரோ 4 பேர் பார்க்கட்டும். இப்போ இதை பார்க்குறீங்களா இந்த பிரசங்கம்? நாளைக்கு நைட்டுக்குள்ளே பால் மலரடிகள் யூடியூப்பு, சைக்கிள் டியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வந்துடும். பார்த்துக்குங்க. இன்னொரு முறை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் யாருக்காவது அனுப்பணும்னா லிங்க் அனுப்பிவிட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு எனக்கே தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இருக்கிற குறுகிய நேரத்தில் வீடு தமிழ், இதுக்கு இங்கிலீஷில் HOUSE ஹவுஸ், ஆங்கிலத்தில் போய் தமிழுக்கு வரலாம். ஏன்னா வீடு 2 எழுத்து தான், அதை வச்சு விளக்கம் கொடுக்க முடியாது.
வீராப்பு அப்படி ஆயிடும். டுமில் என்னத்துக்கு வம்பு. நம்ம வந்து இங்கிலீஷ்க்கே போய் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். HOUSE மத்தேயு 19:6 படிங்க. யாருன்னா இயேசுவே சொன்ன அழகான அருமையான ஒரு வார்த்தை. இப்படி இருக்கிறபடியினால் கணவன் மனைவி இருவரா இராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். இயேசுவே சொன்ன வார்த்தை பாருங்க. உலக நியமப்படி இயேசு பேச்சுலரா அந்த உலகத்துல வாழ்ந்தார். திருமணம் ஆகாத பேச்சுலர் திருமண தம்பதியருக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அவர் காணா ஒரு கல்யாணத்தில் போய் அற்புதம் செய்தாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. சீடர்களோடு தன் தாயாரோடு அங்க இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறாங்க. எல்லாரும் வரணும். இயேசு கிறிஸ்து, சீடர்கள், உங்க தாயார் எல்லாரும் வரணும். அப்போ ஏறக்குறைய ஒரு ரிலேஷனா தான் இருக்கணும். அந்த காணா ஊர்ல போனார் இயேசு. எல்லாருமே கூட்டின்னு போயிட்டாரு. வாங்கப்பா, இந்த முறை மதிய சாப்பாடு ஹோட்டலில் கிடையாது, கல்யாணத்தில் போய் ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சீடர்கள், அம்மா அந்த பக்கம் நீ அப்படியே வந்துருப்பா, நாங்கள் இப்படி வரோன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பகலெல்லாம் ஊழியம். அங்கே ஒரு குறைவு வந்த போது அந்த இப்போ எப்படி கல்யாணம் முடிஞ்சா பாயாசம் இதை கொடுக்குறாங்க, அது மாதிரி அங்கே இஸ்ரவேல் தேசத்தை இன்று வரைக்கும் அந்த திராட்சை ரசம் கொடுப்பார்கள். அது அங்கே குறைவுபட்டது. அந்த குறைவை இயேசு நிறைவாக்கி அந்த திருமண தம்பதியருக்கு ஒரு பெருமையை உண்டாக்கினார். ஐயா, எங்க மானத்தை காப்பாத்தினீங்க, ஆச்சரியம், தம்முடைய அற்புதத்தை செய்து காட்டினார். சீடர்கள் அதிகமா இயேசுவின் மேல் அங்கதான் விசுவாசம் வைத்தார். எல்லா சீடர்களும் இருக்கிற நேரத்தில் செய்த அற்புதம் தான். முதல் அற்புதம் அது இல்லை. இயேசு கிறிஸ்து பேதுருவை கூப்பிட்டப்போ அந்த படகு நிறைய மீன் நிரம்பிச்சு, அங்கேயே அற்புதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப பேதுரு கூட யாரோ 2 பேர் இருந்தாங்க, அவ்வளவுதான். சீடர்கள் ஃபுல்லா அங்க இல்லை. அதனாலதான் இங்க பர்டிகுலரா எழுதுறாரு, சீடர்கள் அங்க இருக்கிற கல்யாண வீட்டார் எல்லாருக்கும் முன்பாக செய்த கானா ஊர்ல செய்த முதல் அற்புதம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்ப தம்பதியரை இயேசு எவ்வளவு நேசிக்கிறார். நான் தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உலகத்துக்கு வரவே வந்தேன், எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண மாதிரி பிதா ஒரு சித்தம் கொண்டு இருக்கலாம் இல்லையா, நான் பேச்சுலரா இருந்து கொண்டு இந்த தம்பதியரை ஆசீர்வதிக்கணுமா என்று இயேசு நினைக்கவே இல்லை. அதான் அவருடைய பரந்த உள்ளம், ஆசீர்வாதம். தேவனாகி கர்த்தர் பாருங்க, 2 கைகளையும் உயர்த்தி ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். முதல் ஆசீர்வாதம். மிடில் இயேசு கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் செய்தார். அங்கேயும் கல்யாணம். ஆதியாகமும் கல்யாணம் 2 பேர். இங்க எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படுத்தல பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் திருமண நாள் நெருங்கி வருகிறது. ஏன்னா உலகத்துல அவருக்கு திருமணம் ஆகல. இயேசுக்கு நித்திய அந்த மத்திய ஆகாயத்துல ஆவிக்குரிய ஒரு அன்பு ஐக்கியம். அதுனா எல்லாருமே மனவாட்டி தான். அப்படின்னா அந்த அன்பை குறிக்கிறது. ஒரு கணவன் எப்படி மனைவியை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமா தான் இயேசு கிறிஸ்துக்கு நம்மள மனவாட்டியை போல வச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. இச்சைக்கான காரியம் அல்ல. பரலோகத்துல இச்சைக்கான காரியம். இந்த பூமியில தான் உறவு, பூமியில தான் கணவன் மனைவி, பூமியில தான் பெற்றோர் பிள்ளைகள். அங்க கிடையாது. கணவன் மனைவி 2 பேருமே பரலோகத்துக்கு போனாலும் பரலோகத்துல கணவன் மனைவியா வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்றேன். திருநெல்வேலி பக்கம் நினைக்கிறேன், கணவன் மனைவி 2 பேருமே பரலோகம் போனாலும் அவங்க 2 பேரும் அங்க குடும்பமோ கணவன் மனைவியா வாழ குடும்பம் நடத்த முடியாதுன்னு. அல்லேலூயா. ஒரு பிரதர் அவ்வளவு ஆசையா காத்துனுங்கிறாரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பரலோகம் பார்த்துக்கு. அதுவும் மனைவியா மட்டும் பார்க்க கூடாது. கேட்கிறாரு, கூட்டம் முடிஞ்சதும் வந்து, ஐயா நீங்க சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம், பாதி தான், இன்னொரு டவுட்னாரு, கேளுங்கன்னு. ஒருவேளை என் மனைவி அங்க வந்துட்டா எப்படி எதிர்க்கா? ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து சிரிப்பாங்க, ஸ்தோத்திரம் சொல்லிடுவாங்க, அவங்க வேற பக்கம் போயிடுவாங்க. பரலோகம் பெரிய நாடு, இந்தியாவோட பெரிய நாடு பரலோகம். அல்லேலூயா. அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாருல்ல, அங்க போயிடுவாங்க. அப்பா இது போதும் பிரதர், என் வீட்டுக்கு பக்கத்திலே கூட இல்லைல்ல. எவ்வளோ பாருங்க பாவம். ஏன் இதெல்லாம் அவர் நொந்து போய்கிறார் பாருங்க. அதுதான் ஒரு பைபிள் ஒரு வசனம், எலும்புரிக்கா இருக்கக்கூடாது. ஒரு மனைவி தன் கணவனுக்கு எலும்பா தான் இருக்கணும். ஏன்னா எலும்புல தான் உண்டாக்குனாரு. எலும்பு உருக்கியா? எலும்பே இன்னொரு எலும்பை உருக்கலாமா? கூடாது. ஒருத்தர் சொன்னா,
நான் அவளை பார்த்து சிரித்தது ஞாயிறு அன்று, அவள் என்னை பார்த்து சிரித்தது திங்கள் அன்று. 2 பேரும் ஒன்றாக பார்த்து சிரித்தது செவ்வாய் அன்று. அப்பா அம்மா கிட்ட வந்து சொன்னேன் புதன் அன்று. நிச்சயதார்த்தம் நடந்தது வியாழன் அன்று. திருமணம் நடந்தது வெள்ளி அன்று. பிறகுதான் தெரிந்தது அவள் ஒரு சனி என்று. கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம பண்ற அவசர கல்யாணம் இதான். ஓடிவிட்டான் பிரதர், என் பையன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடிவிட்டான். அவனை பரிசுத்தம் ஆகிறதுக்கு, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு கூட்டின்னு வந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன், நோ மேட்ரிமணி, நோ மணி, நோ மேட்ரிமணி. கடன் வாங்கி மானத்தை காப்பாற்றுறாங்க பெற்றோர். யோசிக்கணும், பையன் பாவத்தை பரிசுத்தமாக்குற அந்த பெற்றோரை போல அந்த உலகத்தில் யாருமே. அதுக்கு தான் பெற்றோரை கனம் பண்ணுங்கள்னார். அவங்க மேலே 1000 குறை இருக்கட்டும் பிள்ளைகளே, பெற்றெடுத்த அந்த ஒரே காரியத்திற்காக நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே அதே தெய்வம் 2 பேசும் தெய்வங்களை வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார்? எங்க அப்பா எங்க அம்மா. கரெக்டா சொன்னீங்க. யாரு? எங்க அப்பா. நீங்களே, அதான் சந்தோஷம். அப்பா அம்மா தான். இந்த இவங்க என்னமோ வானத்திலிருந்து குதிச்சிட்டு மாதிரி. ஹவுஸ், ஹெச் ஃபார் ஹோலினஸ். சொல்லுங்க. அதுக்கு தமிழ்ல என்ன? பரிசுத்தமான வாழ்க்கை. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா பரிசுத்தமா வாழறது. பாவ வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம். பிசாசு கூடவே வருவான், ராய்ட்டுல தூக்கம் வராது. பரிசுத்த வாழ்க்கை பாருங்க, பிசாசுங்க கூடவே வந்தாலும் உங்களுக்கு பயமே கிடையாது. கரெக்டா? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பரிசுத்தமா வாழற வாழ்க்கை. ஒருவேளை தவறிட்டா கூட நான் கதறி அழுது மன்னிப்பு கேட்டேன். சேர்த்து 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 வச்சு பெரிய பாவத்தில் போயிடக்கூடாது. அப்பவே க்ளோஸ் பண்ணிடணும் அக்கௌண்ட்டு. என் பாவங்களையெல்லாம் மன்னியும். என் மனைவியை மத்தியானம் மறைச்சிட்டு ஆண்டவரே மன்னியும். மன்னிப்பு கேட்டு மனைவி கிட்ட போய் வெக்கமில்லாத கேளு. என்ன நம்ம தேஞ்சிட்டு போறோமா? தனியாக தானே கேட்க போறோம். காலில் கூட விழலாம், தப்பு இல்லை. யாரும் பார்க்காத நேரத்தில் சொல்றேன். பாவ மன்னிப்பு கர்த்தர் தருகிறார். மனைவிக்கு விரோதமா பண்ண பாவத்துக்கு மனைவி கிட்ட தான் கேட்கணும். வேற வழி இல்லையா? பைபிள் சொல்லுத. ஹோலினஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கணவன் மனைவி உயிருக்கு உயிராய் நேசிப்பதான் பரிசுத்தம். ஒரு அம்மா சொன்னாங்க, ஏசப்பாவை நான் பார்த்ததில்ல, என் கணவருடைய அன்பிலே நான் ஏசப்பாவை பார்க்கிறேன். அப்போ அவர் எவ்வளவு நல்ல கணவரா இருக்கிறாரு. அதே சொல்லுங்க. அப்படி மாறணும்ன்ற. அதே போலதான் என் மனைவியுடைய அன்பிலே அவளுடைய பராமரிப்பிலே நான் இயேசுவை காண்கிறேன். நல்ல ஒரு பெண்ணை ஆண்டவர் எனக்கு மனைவியா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். குறை இருக்கலாம்யா, குறைய பார்க்க கூடாது. குறையை பார்த்தால் ஜபம் பண்ணு, நிறையை பார்த்தால் உற்சாகப்படுத்து. அதுதான் வாழ்க்கை. குறைந்த காலம் வாழ போறோம். ஹோலினஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. Revelation 22:10 and 11 says, those living in holiness, let it completely continue in holiness. Those who are living in righteousness, let him continue live in righteousness. பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தம், நீதி செய்கிறவன். இது நமக்கு இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் இன்னும் பரிசுத்தமா வாழ்வேன். என்ன ஒன்று 2 மாசம் தானே இருக்கு. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் இன்னும் நீதி செய்வேன். இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நான் இன்னும் காணிக்க கர்த்தருக்கு கொடுப்பேன். என் மனைவியை நேசிப்பேன், என் பிள்ளைகளை நேசிப்பேன், என் புருஷனை நேசிப்பேன். அடுத்த வீட்டை பார்த்து என் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்க மாட்டேன். அவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் எதனால நினைச்ச நேரத்தில் வாங்கலாம். உங்க வீட்டில் 5,000 சம்பளம். புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கூடாது. இருக்கிறதுல நீ திருப்தியா வாழ்ந்து காட்டு. அதான் வாழ்க்கை. நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? தெரிய போறது இல்லை. சந்தோஷமா போங்க, வாங்க. அவங்க வஸ்தி பொருள் வாங்கிட்டா அதே வஸ்தி வாங்க முடியுமா? அப்புறம் அவர் கடன் வாங்கி அது கொடுத்தா தூக்க முடியாம அப்புறம் அவன் வந்து தூக்கிட்டு போவான். நம்ம குடும்ப மானமே போகும். மானம் இருந்தா தானே போறதுக்குன்றீங்களா? வேண்டாம். கடன் வாங்குவது ஒரு பயங்கரமான கெட்ட பழக்கம். வேண்டாம், கர்த்தர் தருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல 1/4 கிலோ அரிசியெல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன்.
எதிர் விட்டு பப்பாளி காயை பறித்து அதை தோலெல்லாம் சீவிட்டு அதை நாங்கள் வேக வச்சு உப்பு போட்டு அது ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிட்ருக்குறோம். அந்த 1/4 கிலோ அரிசி வாங்கின்னு வந்து வேக வச்சு அந்த தண்ணி ஒரு வேளை டிஃபன், மதியத்துக்கு அந்த சோறு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 2 பைசாவுக்கு ஒரு ஊறுகாய் விற்கும். 1985 வருஷத்தில் 2 பைசாவுக்கு நல்லா ஒரு பொட்டலம் ஊறுகாய் விற்கும். அதில் எல்லாம் மிக்சிங் இருக்கும். அது எங்களுக்கு 2 நாளைக்கு வரும் அந்த ஊறுகாய். இப்படி தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கை ஆரம்பித்து சந்தோஷமாக தான் இருக்கிறோம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்போ கூட கிடைக்கிற 150 ரூபா கூட வராது மாதம். அதில் தசம்பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். அதை விட இன்னும் அதிகமாக வறுமையில் இருந்தாலும் நம்ம முகத்தில் ஒரு தெய்வீக சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன் அப்படி சொல்லாத. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நல்லா இருக்கிறேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறார். ஒரு அம்மா கிட்ட பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வாங்க சோத்திரம். கிறிஸ்துவ பொம்பளை பாருங்க, விசுவாசி. சரி, ஆகமங்கள் மொத்தம் எத்தனை சொல்லுங்கன்னு. அது என்ன எனக்கு தெரியாதா? 25 வருஷம் விசுவாசி நான். சுலபமான கேள்வி கேட்குறீங்களா? இல்லை, இதுக்கு சொல்லுங்க. முதல்ல ஆகமங்கள் மொத்தம் 5. கரெக்டு தான். அது முதல்ல 5 புத்தகங்கள் பைபிள். 5 பிகினிங், 5 புக்ஸ். லைனாக சொல்லுங்கம்மா. ஆதி ஆகமோ, யாத்திராகமோ, என்னாகமோ, ஏதாகமோ, எப்படியா? இதுதான் ஆகமமா? ஆமாய்யா. ஏமா முதல்ல 2 ஒழுங்கா சொன்னமா, அதுக்கப்புறம் என்னாகுமோ, என் வாழ்க்கை எப்படி ஆகும் அப்படியே பதிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. எதிர்கால பயம், கவலை. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, பரிசுத்தத்தை மட்டும் காத்துக்கொள். நீ எதை இழந்தாலும் பரவாயில்ல. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். சொல்லுங்க எல்லாரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். வேற பாவம் செய்யவே தேவையில்லை. நீங்க கீழ்ப்படியாம இருங்க, நரகத்துக்கு போகலாம். பிள்ளைகளே, உங்க பெற்றோர் கீழ்ப்படியாம இருங்க, நரகத்துக்கு போகலாம். சகோதரிகள், உங்க புருஷனுக்கு கீழ்ப்படியாம இருங்க, ஒன்றும் இல்லை, நரகத்துக்கு போகலாம். ஒன்றும் இல்லை, இப்படியே உட்காந்து இருக்கலாம், போகலாம். கரெக்டு தானே? பரிசுத்தமாகணும், பரலோகம் போனா முயற்சி பண்ணி தான் ஆகணும். பரலோகம் போகிறதுக்கு முயற்சி எடுத்து தான் ஆகணும். அது என்ன முயற்சி? பரிசுத்த முயற்சி. பிசாசு கொண்டு வருவான், வீழ்ந்துட்டு பிசாசு என்ன சோதிக்கிறான்? தப்பு, உலகம், மாமிசம், அப்புறம் தான் பிசாசு. யோசிக்கணும். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சரியான சண்டை. பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்ச தம்பதியர் கேள்விப்பட்டு வந்துட்டார். பட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள் புத்தி சொல்றாரு, இதெல்லாம் இருக்கக்கூடாது, மொட்டிப்பாடு. ஏப்பா அவளை என்ன சொன்னேன்? கல்யாணத்தில் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்தில் துக்கத்தில் நான் உன்னை நேசிப்பேன். இப்படி அடிச்சு வச்சிருக்கிறியாப்பா. நான் எங்க சொன்னேன்? அப்படி நீங்க சொல்ல நான் பின்னாடி சொன்னேன். சர்ச்சில் சொல்றாங்களே அந்த வாக்குறுதி, போதகர் சொல்ல தானே இவன் சொல்றான். அதை பிடிச்சிக்கணும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. முட்டி போடு, ஜெபம் பண்ணு. இந்த தம்பதியருக்குள்ள சண்டை உண்டாக்குற சாத்தானே, அப்பாலே போ சொல்லிட்டு இவர் போயிட்டார். 2 பிசாசு. நிறுத்து, ஸ்டாப். பாஸ்டர், வண்டியை நிறுத்து. பிசாசு, பாஸ்டர் தானே நீங்க? ஆமா. நீங்க போய் சொல்லலாமா? நான் எங்க சொன்னேன்? அந்த வீட்டில் போய் என்ன ஜெபம் பண்ணீங்க? எங்களுக்கு தெரியாதா? இந்த தம்பதியருக்குள்ளே சண்டை உண்டாக்குற பிசாசை இவங்களை விட்டு போ. யாருமே நாங்க அங்க போலையா? அதுங்களே கோவம் வந்து அதுங்களே சண்டை போட்டுக்கிட்டா எங்களை எதுக்கு சாக்கு போக்கு எங்களை குறை சொல்றீங்க? இந்த மாதிரி வேணாம். பைபிள் என்ன இருக்குது? உலகம், மாமிசம், அதுக்கப்புறம் தான் எங்களை நீங்க டச் பண்ணணும். அவனுக்கு தெரிந்து பாருங்க வசனம். எத்தனை கோடி வருஷம் ஆண்டவரோடு இருந்து பழக்கப்பட்டவன். அதனால தெரியுமா தெரியாது ஆண்டவரை பத்தி? நல்லா தெரியும். அதனால எதுவா இருந்தாலும் பிசாசு மேல பழி போடாது. பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு முதலமைச்சர் மேல போடுறாங்களே பழி, அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. எது கேட்டாலும் ஒருத்தன் போய் பல்ட்டி அடிச்சு விழுந்து செத்தா முதலமைச்சர் சரியில்லை. ஸ்கூட்டர்ல போய் மாட்டிக்கணும் ஒரு இடத்துல விழுந்தான் ஒருத்தன், அங்க முதலமைச்சர் நின்று மகனே அங்க போவாரு சொல்லு இருப்பாரா? இவன் குச்சி விட்டு திமிரி ஏறி போய் மாட்டிக்கணும் விழுந்து செத்தான். முதலமைச்சர் அரசாங்கம் சரியில்லை, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்குது, நீ ஏன் அப்படி ஓடன, நீ உன்ன உன் உயிருக்கு நீ தான் பொறுப்பு. இப்படி பண்றாங்க. இப்படிதான் நிறைய பேர் ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்கிட்டு என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். சவுல் குதிரை மேலே ஏறி போனப்பா ஆண்டவர் சந்திச்சாரு, கண்ணு குருடாயிடுச்சு. ஏசியா கண்ணை குருடாக்கிட்டாரு, கத்துவாரு.
செயின்ட் பால் ஹிஸ்டரி போட்டு பாருங்களா, தமிழாக்கம் ரொம்ப தமாஷா இருக்கும். அவரு குருடான பிறகு இப்படி சொல்லிட்டு போறாரு சின்ன பையன் மாதிரி, ஏப்பா என்னத்துக்கு அப்படி கத்துற, இந்த இடத்துக்கு போ, அங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு ஒருத்த கூட்டின்னு போறான். அதெல்லாம் பார்க்கலாம். பிப்ளிக்கல். இந்த சினிமா மோகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாருங்க பைபிள். இப்போ நான் ஏன் இங்க இருந்த ஸ்டாண்டை இங்க தூக்கி வைக்க சொன்னேன் தெரியுமா? இந்த ஸ்கிரீன் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்துல எழுத்து வரும் பாருங்க ஸ்டார்டிங்ல, அப்போ இந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் இந்த எழுத்தெல்லாம் வரும். இதே மாதிரிதான் இதை பார்த்ததும் எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஒரு 100 முறைக்கு மேல பார்த்துருப்பேன். ஏன்னா பைபிள்ல அந்த ஸ்டோரி வர்றதுனால அது எப்படி எடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பிப்ளிக்கல் பாரு, கருணாமூர்த்தி பாரு, பவுலப்போஸ்தலர் வாழ்க்கை வரலாறு பாரு, இப்ப சொல்லுங்க ஆளுக்கு ஒண்ணு, யோசேப்பு பாரு, சகேயு பாரு, குள்ளமா இருக்கிறதுனால கிட்ட பார்க்கலாம். அப்புறம் யோனா பாரு, மீன் வயிற்றுல எப்படி போய் விளையாடினார், அவரு ஜெபம் பண்ணார். யோசேப்பு பக்தியில அவங்களாம் எவ்வளவு கோடி கணக்கில் பணம் செலவு பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இப்பெல்லாம் இலவசமா யூடியூப்ல போடுறாங்க. அப்படி டைம் பாஸ். பக்திக்குரியதை பாரு, அதுவே உனக்கு டைம் பாஸா இருக்கணும். சினிமா பார்க்கறது பாவம்னு நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம். மலேசியாவில் ஒரு பொண்ணு விஜய் சார் படத்தை வாரத்துக்கு ஒரு முறை நாங்க ஜபத்தோடு பார்க்கிறோம். விஜய் சார்னா எங்களுக்கு ரொம்ப உயிர். ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, ஏமா விஜய் சார் மேல உங்க எல்லாருக்கும் உயிர், உங்க வீட்டுல அவருக்கு உங்க மேல உயிரா? நாங்க யாருன்னு அவருக்கு தெரியாது அங்கிள், என் செல் நம்பர் தரேன், கொண்டு போய் கொடுத்து எனக்கு போன் பண்ண சொல்லுங்க, ரெடியா உக்காந்து இருப்பாரு உங்ககிட்ட பேசுறதுக்குன்னு. ஏம்மா கிறிஸ்துவ பெண்ணா இருந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க உடம்புல இயேசுவே இல்லையாம்மா? இப்படி ஒரு இச்சையா இருக்கிறியா? அவரு நடிக்கிறாரு, அவர் வயிற்று பழைப்புக்கு, அவரு குடும்பம்லாம் இருக்குது, உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ 3/4 மணி நேரம் பேச இந்த சர்ச்சில், இந்த பொண்ணுகிட்ட இந்த இச்சாரோகாவை துரத்துறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. முட்டி பாட வச்சு ஒவ்வொரு முறையும் அந்த ஆவி போய் அதுக்கப்புறம் அது செட்டில் ஆயிடுச்சு. இப்போ சொல்லு அங்கிள், எனக்கு எதுவும் லேசா இருக்குது, நல்லா ஃபீல் பண்றேன், ஏசப்பா என்ன ரட்சித்துட்டாரு. இப்போ சொல்லு உனக்கு ஃப்ரெண்டு யாரு? ஏசு என் நண்பராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லேலூயா. அப்படி மாறணும். நான் அதான் யோசித்தேன், எவ்வளோ சர்ச்சில் எவ்வளோ ஊழி செய்ய கொண்டாந்தீங்க ஆண்டவரே, ஆனால் இந்த ஒரு ஆத்மாவுக்கு நேரத்தை ஒதுக்குனீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யூனிட்டி, ஒரு மனப்பாடு. சொல்லுங்க எல்லாரும், ஒரு மனப்பாடு. ஒரு மனம் இல்லைன்னா குடும்பத்தில் வாழவே முடியாது. ஒரு மனப்பாடு இல்லைன்னா சபையில் வாழ முடியாது. ஒரு மனப்பாடுனா அந்த ப்ரேயர் ஹவுஸுக்கு நீங்க வர்றது இருக்கிற இந்த கொஞ்சம் பேர்ல அவகிட்ட நான் பேசுறதில்ல, அவர்கிட்ட நான் பேசுறதில்ல, வருவேன் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன், அப்படி யாராவது இங்க இருக்கிறீங்களா? கம்ப்ளீட்லி ராங். நான் மானத்தை வாங்க விரும்பல. கூட்டம் முடிஞ்சதும் பார்த்து சிரிச்சு கை குலுக்கிட்டு போயிட்டு அப்புறம் போன்ல பேசணும். வாழ்க்கை ஒரே முறை. வீணா பேசாம இருந்து என்னத்தை வாரிக்க போறோம்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் சொந்த அப்பா அம்மா கிட்ட பேசுறதில்லை, எத்தனை பேர் மனைவி கிட்ட பேசுறதில்லை, புருஷன்கிட்ட பேசுறதில்லை. பிரதர் ஜெபம் நடத்தின மாதிரி நைட் ஆனா மனைவி செல்போன் எடுத்துக்கின்னு போயிடுது, புருஷன் செல்போன் எடுத்துக்கின்னு போயிடுறாரு. இதுங்க எப்பதான் அன்பா பார்த்து பேசுறது ஒண்ணுமே புரியல. எல்லாம் நாடி நரம்பு எல்லாரும் டென்ஷன் ஆகி பெரிய அளவில் பிரச்சனை ஆயிரும். வேண்டாம், உபயோகமானதை மட்டும் யூஸ் பண்ணு. நீ நரகத்துக்கு போறதுக்கு செல்போன் காரணமா இருக்கவே கூடாது கூடாது. பயங்கரமான தப்பு. அதை வெறுக்கணும். 10 அடி தூரத்தில் வைக்கணும் தூங்குறப்போ. ஏன்னா கிட்ட இருந்தா அது வந்து ஏதோ தாக்குது, மூளையை தாக்குது, கிட்னியை தாக்குதுன்றாங்க. ஆஃப் பண்ணி வச்சா கூட 10 அடி தூரத்தில் வெயி. யாருன்னா போன் பண்ணா போய் எடுத்து பேசு, அவ்வளவுதான். 10 மணிக்கு மேல என்ன சாப்பிட்டியா? யாருக்கோ இதுல வேற அட சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி தம்பி மாமா மச்சான், அது இல்ல, யாரோ ஒருத்தருக்கு தேவையா? 10 மணிக்கு மேல என்ன சாப்பிட்டியா? 11 மணிக்கு மேல என்ன தூங்கினா? ஒண்ணுமா தூங்கல? இது தேவையா? யோசிங்க. கரைப்படுத்துறோம் உங்க வாழ்க்கைய. சாதாரண காரியமா தான் தெரியும், கரைப்படுத்தி. இது ஒரு மன ஒற்றுமை கெடுக்கும். உங்க பிள்ளைகளை நீங்க யோக்கியமானு கேட்க கூடாது. டேய் செல்போனை தொடரா, நீ மட்டும் யோக்கியமா? எவ்வளவு நேரம் எடுத்து பார்த்துனுங்கிறா, நான் கொஞ்ச நேரம் பார்க்க கூடாதா? ஒருத்தன் அப்பா கிட்ட படிப்பறிவு இல்லாத அப்பா, அப்பா ஃபேஸ்புக் வேணும்பா படிக்கிறதுக்கு, ஃபேஸ்புக் வாங்கணும், 20,000 ரூபாய் செலவாகும் அதுக்கு. ஃபேஸ்புக் புக்குன்னு அவர் ஏமாந்து 20,000 ரூபாய் கொடுத்துட்டாரு.
அவன் செல்போன் வாங்கி வந்துட்டான். என்னடா இது பேஸ்புக்குன்னு கேட்ட புக்கு காணும். இதான்பா பேஸ்புக்கு, இதுல பேஸ்புக் வருது, இதைத்தான் நான் படிக்கணும். எப்படி ஏமாத்திருக்கிறான் பாருங்க அப்பாவை. ஆண்டவரை ஏமாத்த முடியுமா? முடியாது. அப்பா படிப்பறிவு இல்லைன்றதுனால நீங்க இன்னும் ஆண்டவருக்கு பயப்படணுமே தவிர, மனைவி ஒரு அப்பாவின்றதுனால இன்னும் நீங்க ஆண்டவருக்கு பயப்படணுமா? ஐயா, உங்க கணவர் ஒரு இன்னசென்ட் ரொம்ப உங்களை நம்புறாருன்னா இன்னும் நீங்க ஆண்டவருக்கு பயப்படணும். அது அட்வான்டேஜை வச்சுக்கின்னு தவறான பாதையில போகக்கூடாது. பயங்கரமான பாவம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். பக்தர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, உலகத்துல பயங்கரமான 2 பாவம்: விக்கிரக ஆராதனை, 2 விபச்சார வேசித்தனம், மற்றது ஏதோ சில்லறையா இருந்தாலும் அதுவும் பாவம் தான். பொய்யர் அனைவரும் இருக்குதே, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதுவும் எல்லாமே தான். ஃபைனல் இ, நித்தியம், எவர் லாஸ்டிங் லைஃப். H for holiness, O for obedience, கீழ்ப்படிதல். H for holiness, பரிசுத்தம். O for obedience, கீழ்ப்படிதல். U for unity, ஒரு மனம். S for sincerity, உண்மை. அதை சொல்லல, இப்ப குறிச்சுங்க. S for sincerity, உண்மை. E for everlasting life, அதுக்காக காத்திருக்கணும். இன்றைக்கு இவ்வளவு போதும். பிரதர் சொன்ன நேரம் முடிந்தது. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். இந்த ஹவுஸுக்கு அர்த்தம் ஆப்சர்வேஷன் தெரியாம போக கூடாது. இப்ப சொல்லுங்க. H for in Tamil, O for Tamil, U for Tamil, S for Tamil, E for everlasting life. தமிழ் நித்தியத்தை குறித்த வாஞ்சை. அல்லேலூயா. அப்படி எழுமணிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஹalleluya. பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக நான் அடிமை இயேசுவின் சீடனாக நின்று ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு சொல்லுங்க, கை கூப்பி வணக்கமா ஆண்டவருக்கு முன்னாடி கை கூப்பி கண்களை மூடி அப்படி வணக்கமா கை கூப்புங்க. ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி கை கூப்புங்க. ஓப்பன் யுவர் மவுத். ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நீர் கொடுத்த குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகோதரிகள், நீர் கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்திரம். பிரதர், நீர் கொடுத்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். praise the lord, praise the lord, praise the lord, praise the lord. ஆபா சபா ஓரா தீகபரா பற்பல பாஷையை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பற்பல பாஷையை பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓரி தீகபானா தூரபா ரதரக பலபர காந்தரபி உபர துரிகி ரிதரகபா. எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்பு சகோதரா, சகோதரி, என் அன்பு பிள்ளைகளே, எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள். என் குடும்ப வாழ்க்கையில சிறு பிள்ளைகள் முதல் சிறு பிள்ளைகள் சிந்திக்க வேண்டியது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேனா, என் படிப்பில் கவனம் செலுத்துகிறேனா, வேதத்தை படிக்கிறேனா, ஜெபம் பண்ணுகிறேனா, யோசிங்க. இப்ப சொல்லுங்க, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஆமென். அப்படியே திருமணமான சகோதரா, சகோதரி, என் குடும்ப வாழ்க்கையில நான் திருப்தியாய் மகிழ்ச்சியோடு வாழ்வேன். ஒப்பு கொடுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி. ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நாள் முதல் உங்களுக்குள்ள ஒரு அன்பை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். கணவன் மனைவியை நேசிக்க, மனைவி கணவனை நேசிக்க ஆண்டவர் ஒரு அன்பின் ஆவியை ஊற்றுகிறார். இன்றோட மன கசப்பு நீங்குகிறது. இன்றோடு இந்த கசப்பு நீங்குகிறது, வெறுப்பு நீங்குகிறது. திருமணம் ஆன பொழுது இருந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த நாள் முதல் உங்களுக்கு அந்த அன்பு, பரிவு, பாசம் உண்டாகிறது. நன்றி தகப்பன். அடிமையுடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இனி ஒரு கால குடும்பத்துல குழப்பம், சண்டை, பிரச்சனை இருக்கக்கூடாதப்பா. இயேசுவே ஒவ்வொரு இல்லத்திற்கு தலைவராக இருப்பீராக. அந்த 2 பேர் மத்தியிலே நீர் 3வது நண்பராக இருப்பீராக. அந்த குடும்பத்திலேயே நீ தலைவராக இருப்பீராக.
ஒரு இனிய நண்பராய் தோள் மேல் கை போட்டு அவர்களோடு பேசுவீராக. ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார உடைய ஊழியக்காரனாக நின்று அடிமை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும், நீர் அப்படியே செய்யும். ஆசீர்வதி. சகல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொருவருக்கும் உடம்பில நல்ல சுகத்தை தார் ஆண்டவரே. குடும்பத்தில் தெய்வீக சந்தோஷத்தை தார். மகிழ்ச்சியோடு காணப்பட உதவி செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம். கணவன் மனைவி மனமிட்டு பேசி தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி தாரும் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அவருடைய வழி விலகி போக கூடாதபடி கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பு அந்த அன்பு அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருப்பதாக சூழ்ந்திருப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகம், ஆரோக்கியம், ஞானம், அறிவு to read very well and take victory and take good marks in all subject. Strengthen the brain, give good knowledge, vision also. நீர் தாரும் அப்பா. நன்றாக படித்து வெற்றி பெற அன்பு பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே, உமக்காக எதையாவது வருங்காலத்தில் செய்ய நீர் கிருபை செய்யுங்க அப்பா. எத்தனையோ ஊழியங்கள் ஆண்டவரே தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ மொழிகளிலே இன்னும் பரிசுத்த வேதாகமம் வெளிவரவில்லை ஆண்டவரே. அதற்கு இனி வரும் சந்ததியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதாவது ஒரு சாதனை கிறிஸ்தவ சரித்திரத்தில் படைக்க இப்ப இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு இயேசுவே வருகை தாமதிக்குமானால் இந்த அரிய பெரிய கிருபைகளை தந்து பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த பிரேயர் ஹவுஸ் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகட்டும். அன்பு சகோதரர் சகோதரி பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். ஊழியத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாஞ்சைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எந்த பொறாமையின் ஆவிகள், எல்லா வன்கண்கள், திருஷ்டி தோஷங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்திலே முன்னேறி செல்ல அன்பு பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறாங்க. தடைகளை தகர்த்தெறிகிறோம். இயேசுவின் ரத்தத்தை இந்த இடத்துல தெளிக்கிறோம். bless 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 Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென்.